ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஏற்ற முறையில் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவரின் துணை தேவை. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் துணை இல்லாமல் ஜெபிக்கலாம், ஆனால் நாம் சோர்ந்து போவோம். ஜெபிக்க மனமில்லாமலும் ஜெபிக்க முடியாமலும் ஆகிவிடும். எனவேதான் தூய ஆவியின் துணையோடு எப்போதும் ஜெபிக்க வேண்டும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, தூய ஆவியின் துணையோடு ஜெபித்தால் சோர்வில்லாமல் உற்சாகத்தோடு ஜெபிக்கலாம். நீண்ட நேரம் ஜெபிக்கலாம், தூங்காமல் ஜெபிக்கலாம், தேவ சித்தப்படி ஜெபிக்கலாம். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அவரை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று அவர் துணையோடு ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றியப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாகவும் நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கவும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே வாருமையா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்.